மூன்றாம் உலகப் போர், அமெரிக்காவின் வீழ்ச்சியும் மற்றும் 2026இல் இந்தியாவின் தலைவிதியும். புகழ்பெற்ற தீர்க்கதரிசியான பாபா வங்காவின் கணிப்புகள் எப்போதும் உலகளவில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்துகின்றன. இவரது கணிப்பின்படி எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய மூன்றாம் உலகப் போருக்கு பிறகு இந்தியாவே உலகின் ஒரே வல்லரசு நாடாக உருவெடுக்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் மேற்கத்திய நாடுகளின் வீழ்ச்சிக்கு பிறகு ஆசிய கண்டத்தைச் சேர்ந்த ஒரு நாடு உலகத்தை ஆதிக்கம் செலுத்தும் என்றும் அது இந்தியாவாக இருக்க அதிக வாய்ப்புள்ளதாகவும் இவரது தீர்க்க தரிசனத்தை ஆய்வு செய்பவர்கள் கூறுகின்றனர். இது குறிப்பாக 2026ஆம் ஆண்டில் உலக பொருளாதாரம் பெரும் சரிவு சந்திக்கும் என்றும் அதன் பிறகு உலக அரசியலமைப்பில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு இந்தியா முதன்மையான இடத்தை பிடிக்கும் என்றும் கூறப்படுகிறது. மூன்றாம் உலகப் போரின் தாக்கத்தால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் செல்வாக்கு குறையும் வேளையில் இந்தியாவின் ஆன்மீகம் மற்றும் பொருளாதார பலம் உலகை வழிநடத்தும் என்பது பாபா வங்காவின் கணிப்பாக பார்க்கப்படுகிறது. 2026இல் தொடங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படும் இந்த போருக்கு பிறகு உலகின் கிழக்கு பகுதியில் உள்ள நாடுகள் அதிக முக்கியத்துவம் பெறும் என்றும் அதன் மைய புள்ளியாக இந்தியா விளங்கும் என்றும் அந்த அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஏற்கனவே இவர் கணித்த 9/11 தாக்குதல் மற்றும் ஒபாமா அதிபரானது போன்ற நிகழ்வுகள் உண்மையானதால் இந்தியாவின் வல்லரசு குறித்த இந்த கணிப்பு இணையத்தில் தற்போது வைரலாகி வருகின்றன.